பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிறார். உங்க மேல பாசம் வைத்து உங்களோட பேசுகிறார். உங்களுக்காக ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த பாரம் உள்ளத்திலே உண்டாகிறது. ஆண்டவர் பேசணுமே, இதை கேட்கிற மக்களுடைய உள்ளம் ஆசீர்வதிக்கப்படணுமே அவனுடைய உள்ளத்திலே ஜெபிக்கும் போதெல்லாம் அவருடைய பிரசன்னம் ஆட்கொள்ளுகிறாரு. அதனால்தான் அநேகர் சொல்றாங்க, அந்தந்தைக்கு ஆண்டவர் என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்குது, எனக்கு ஏற்ற செய்தி ஆண்டவர் சொல்லுகிறார். அது பரிசுத்த ஆவியானவர். அவர் பேசினாதானே. இந்த மனுஷனுடைய வார்த்தையெல்லாம் உங்களுக்கு நன்மை கொண்டு வர முடியாது. இயேசுடைய வார்த்தைகள். இன்னைக்கு அவர் எனக்கு என்ன வார்த்தை வச்சிருக்கிறார் நினைக்கிறீங்களா? ரூத் 2:12 கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமா வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. ஒரு அருமையான வாழ்த்துதல், ஆசீர்வாதம். ஆண்டவருடைய செட்டையின் கீழே வந்துட்டீங்களா? ஆண்டவரிடத்துல அடைக்கலம் வந்துட்டீங்களா? கர்த்தர் தான் என் அடைக்கலம், அவருக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு இயேசுக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களா? அவர் உங்களை அணைத்து கொண்டு ஆசீர்வதிப்பார். செட்டையின் கீழே ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுகளை அணைத்து பாதுகாப்பதை போல இயேசு தன்னுடைய செட்டையின் மறைவுக்குள்ளே வைத்து நம்மை பாதுகாக்கிற தேவன். அந்த செட்டைக்குள்ள நீங்க வந்துட்டாதான் அந்த பாதுகாப்பு இருக்கும். அப்போ அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாகும். அவர் உங்களை அணைத்து கொண்டு பாதுகாப்பது மாத்திரமல்ல, நிறைவான பலன். எந்த குறையுமே இருக்காது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருக்குது, ஏதோ ஒரு குறை இருக்குது. சரீரத்தில் ஒரு குறை, மனதில் ஒரு குறை, குடும்பத்தில் ஒரு குறை, பிள்ளைகளுக்கு வேலை இல்லை என்ற குறை, திருமணம் நடக்கலையே என்ற குறை, குழந்தை இல்லையே என்ற ஒரு குறை, கடன் பிரச்சனை என்ற குறை, பொருளாதாரத்தில் பாதிப்பு என்ற குறை, சொந்த வீடு இல்லை என்ற குறை, ஏதோ ஒரு குறை மனசுல இருக்குது. எவ்வளோ நாளாக நினைக்கிறோம், அதை நடக்க மாட்டேங்குதுன்னு. ஆண்டவர் சொல்றார், நிறைவான பலன் கிடைக்கும். நிறைவான பலன். அப்படி அடைக்கலத்துல வந்துட்டீங்கல்ல, ஒரு குறையும் இருக்காது. ஏற்ற காலத்துல அந்தந்த நன்மைகளை ஆண்டவர் தந்து கொண்டே இருப்பார். பயப்படாதங்க, காரியங்கள் வாய்க்கும், காரியங்கள் நடக்கும். இன்றைக்கே வழி திறக்கப்படும். இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு நிறைவான பலன். ஆண்டவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி மகிழும்படி நிறைவான பலன். அதுக்கு தானே சிலுவையில மரித்தார். நம்முடைய பாவங்கள், சாபங்கள், தோஷங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து முடிச்சிட்டாரு உங்களுக்காக. பிறகு எப்படி உங்களை ஆசீர்வதிக்காம இருக்க முடியும்? ஆண்டவரே, எனக்காக எல்லாத்தையும் சிலுவையில சுமந்து முடிச்சிட்டீங்க, நிறைவான பலன் கிடைக்குன்னு வாக்கு கொடுத்துட்டீங்க. இன்றைக்கு அந்த அற்புதத்தை நான் காண்பேன் விசுவாசத்தோடு சொல்லுங்க. இன்றைக்கு குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். சொல்லுங்க, இயேசுவே, உம்முடைய அடைக்கலத்தில் வந்திருக்கிற எனக்கு உம்மால் நிறைவான பலன் கிடைக்கும். நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு குறைவுகளை மாற்றி நிறைவாக்குகிறீர், காரியத்தை வாய்க்க பண்ணுகிறீர், ஆசீர்வதிக்கிறீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.